Hello students, இப்போ நம்ம example 9.61 பண்றோம். So using integration find the area of the region which is bounded by x-axis, the tangent and normal to the circle x square plus y square is equal to 4 drawn at 1, ஓகேயா? ஸோ அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட் வந்து முதல்ல எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 1, √3 வேல்யூ வந்து லெஸ் தேன் 2. முதல்ல சர்க்கிள் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொல்லலாம், இதனுடைய சென்டர் என்ன அப்படின்னு கேட்டால் சென்டர் வந்து 0, 0. ஸோ ஓனே வச்சுக்கலாம். இப்போ இதனுடைய ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ரேடியஸ் வந்து இந்த 4ஓட ரூட்டு, அதாவது 2. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இல்லைன்னா ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னா ரேடியஸ் வந்து 2. அப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் ஒன்றா இதுவும் 2, இதுவும் 2, எல்லாமே 2ஆக இருக்குது. அப்போ நிச்சயமாக இது 1ஆக இருக்கும்போது இந்த 1, இங்கே தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இது என்ன சொல்கிறாங்க, the region which is bounded by x-axis இருக்குது. then the tangent and normal to the circle drawn at 1, இப்போ 1, வழியாக நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு tangent வரையணும். இந்த சர்க்கிளுக்கு we are drawing a tangent. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன செய்யலாம், P அப்படின்னு கூட அசியூம் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் P now, PT tangent drawn at P. ஆனால் நம்ம ஒன்று நல்லாவே படிச்சிருக்கோம். என்னென்னு கேட்டால் ஒரு சர்க்கிளுக்கு மேலே இருக்கிற ஒரு பாயிண்ட் வழியாக நீ ஒரு நார்மல் வரைஞ்சின்னா தட் வில் பாஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் த சர்க்கிள்னு தெரியும். ஏன்னா இன்னொன்று தெரியும் நமக்கு, டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் ஆர் 90 degrees. அதாவது தொடுகோடும் செங்கோடும் ஒன்றுக்கொன்று செங்குத்து. எந்த புள்ளியில் வரைஞ்சியோ அந்த புள்ளியில் ரெண்டு பேரும் ஒன்றுக்கொன்று செங்குத்து. இப்போ நம்ம வரைகிறது டேஞ்சன்ட் வரைஞ்சிட்டோம். இப்போ இதே புள்ளியில் நம்ம என்ன செய்யணும், நார்மல் வரையணும். நார்மலுங்கிறது செங்கோடு. ஒரு புள்ளியில் செங்கோடு நார்மல் வேணும்னா அது நம்ம டேஞ்சண்ட்டுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். எந்த புள்ளியில் நார்மல் வேணுமோ அந்த புள்ளியில் வரைகிற டேஞ்சண்ட்டுக்கு பர்பெண்டிகுலர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், எல்லா சர்க்கிள்ஸ்லேயுமே அந்த நார்மல் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் தட் வில் பாஸ் த்ரூ த சென்டர். ஸோ அதையும் வரைஞ்சிட்டேன். அதுக்கு ஒரு பேர் தருவோமா, ஸோ இது பிடி, இதுக்கு என்ன பேர் தருது, ஓகே ஏபிபி, ரைட்டா? ஸோ இப்போ இதை ஏன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, ஏபி அப்படிங்கிறது நார்மல், பிடிங்கிறது நமக்கு டேஞ்சன்ட். இப்போ நமக்கு அந்த அவங்க சொல்லியிருக்கிற ஏரியா எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ரீஜியன் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்காமா, இது நார்மல், இது வந்து டேஞ்சன்ட். இதுக்கு மேலேயே கூட நீங்கள் எழுதிக்கலாம். இது வந்து டேஞ்சன்ட் தொடுகோடு, இது வந்து செங்கோடு, இது வந்து நார்மல், கரெக்டா? இங்கனக்குள்ளே எழுதுறதை விட இங்கனக்குள்ளே எழுதுனா நல்லாயிருக்கும். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நல்லா தெரியுதுல கிளியராக. இப்போ இந்த ஏரியாவை நம்ம என்ன செய்யணும், எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த ட்ரையாங்கிள் ஏரியாவை. ஸோ இதில் ஆக்சுவலாக இந்த டேஞ்சன்ட்டும் நார்மலும் வந்து மீட்டிங் அட் 1, ஆனால் அந்த 1, √3 தானே நம்ம வரைஞ்சிருக்கோம். அப்போ அது வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் மாதிரி தானே. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு பவுண்ட்ரி, டேஞ்சன்ட் ஒரு லைனு, நார்மல் ஒரு லைன். இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ரெண்டு லைன் வந்து கட்டிங் அட் 1, அப்போ என்றைக்குமே இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியாக ஒன்று பெர்பெண்டிகுலர் வரைஞ்சி நம்ம என்ன செய்யலாம், கணக்கை தொடரலாம், அல்லது ஹரிசாண்டல் வரைஞ்சி நம்ம செய்யலாம். ஸோ இதில் ரெண்டு மெத்தட் நமக்கு கிடைக்குது. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் பண்ண போகிறேன், ரெண்டாவது மெத்தடும் செய்வேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம செய்ய போகிறது மெத்தட் 1. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால் இந்த பி புள்ளி வழியாக, அதாவது இந்த இன்டர்செக்ஷன் வழியாக ஐ எம் கோயிங் டு ட்ராப் அ பெர்பெண்டிகுலர். ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் வரைஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி உங்களுக்கு வரைகிறேன். ஸோ வரைஞ்ச உடனே இது என்ன ஆயிடுதுன்னா நம்ம ட்ரையாங்கிள் வந்து ரெண்டு பார்ட்டாக பிரியுது. ரெண்டும் ஈக்குவல் பார்ட்ஸ்லாம் நான் சொல்லலை, ரெண்டு பார்ட்டாக பிரியும். ஸோ இந்த புள்ளிக்கு நம்ம என்ன செய்யலாம், ஒரு பேர் கொடுக்கலாம். ஸோ தட் இஸ் பி, கரெக்டாக? ஸோ இந்த புள்ளியை நம்ம என்ன செய்யலாம், சி, நம்மளாம் பேர் கொடுக்குறது தான் சி. ஏற்கனவே சென்டருக்கு நான் ஓன்னு தான் பேர் கொடுத்துருக்கேன். இது வந்து ஓ, ஸோ இது வந்து நமக்கு சி, கரெக்டாக? இப்போ இதை பார்த்தாலே தெரியுது. இப்போ இந்த ஏரியாவை என்ன செய்யலாம், தனியாக கண்டுபிடிக்கலாம், இந்த ஏரியாவை தனியாக கண்டுபிடிக்கலாம். ஏன், இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒரு வெர்டிக்கல், இது ஒரு வெர்டிக்கல், இது நார்மல். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு பவுண்டரி, நார்மல் ஒரு பவுண்டரி, இது ஒரு வெர்டிக்கல், இது ஒரு வெர்டிக்கல். அப்போ இந்த ஏரியா வந்து என்ன செய்யுது, பவுண்டட் பை இந்த 4. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்
அந்த நார்மல் அப்புறம் 2 வெர்டிகல். ஆனால் அந்த வெர்டிகல்ஸோட ஈக்குவேஷன் என்ன? வாட் இஸ் திஸ்? இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் வந்து x0. இப்போ நீ ஒன்று இப்போ வரைஞ்சிருக்கியே, இதனுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த 1,3 தானே. அப்போ இது வந்து x = 1 அப்படின்னு வரும். அப்போ இந்த ஏரியாவை இந்த ஷேட் பண்ணியிருக்கீங்களே, இந்த ஏரியாவை நான் எது வச்சு கண்டுபிடிச்சிடலாம்? நார்மலை யூஸ் பண்ணி செய்யலாம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஏரியா இருக்கா. ஸோ இந்த ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா டேஞ்சன்ட் வச்சு பண்ணணும். இப்போ இந்த ஏரியா வந்து பவுண்டட் பை அதே எக்ஸ் ஆக்சிஸ், டேஞ்சன்ட் லைன், இந்த வெர்டிகல், அப்புறம் இந்த வெர்டிகல். கரெக்டாக இதாக புரியலையா? ஸோ இது ஒரு வெர்டிகல். அதே மாதிரி டி வழியே நம்ம என்ன செய்யணும்? ஒரு வெர்டிகல் வரையணும். ஓகே. அப்போ முதல்ல டீங்கிற பாயிண்ட் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம அந்த வெர்டிகல் போட்டு நம்ம இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை? நார்மல் ஈக்குவேஷனும் வேணும், டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷனும் உங்களுக்கு இப்போ தேவைப்படுது. கரெக்டாக? ஸோ நமக்கு டேஞ்சன்ட் ஈக்குவேஷனும் வேணும், நார்மல் ஈக்குவேஷனும் வேணும். ஓகே. இப்போ நம்ம சர்க்கிள் பற்றி நம்ம இங்கே சொல்லிட்டோம். சென்டர் இதுதான், ரேடியஸ் இதுதான் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் drawn at 1,3 வேணும். ஆக்சுவலாக ஃபார்முலா படி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிரித்து எழுதுவோம்ல. அதாவது எக்ஸ் ஸ்கொயராக இருந்தால் xx1, ஒய் ஸ்கொயர்னா yy1, அதை நம்ம யூஸ் பண்ணி டைரெக்டாக எழுதிடலாம். அதாவது xx1 + yy1 = அந்த 4. ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக xx1, ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக yy1. இப்போ இதுதான் x1, இது வந்து y1. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x × 1 + y × √3 = 4. அதாவது x + y × √3 = 4. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டேஞ்சன்ட் ஈக்குவேஷன். கரெக்டாக? இப்போ டேஞ்சன்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எனக்கு என்ன வேணும்? நார்மல் வேணும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் drawn at அதே பாயிண்ட் 1,3. நம்ம ஏற்கனவே 11th ஒரு ஷார்ட்கட் படிச்சிருக்கோம். அதாவது ax + by + c = 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற எல்லா லைன்ஸும் எப்படி இருக்கும்? இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்க்கு வந்துடும், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்க்கு வந்துடும். அப்போ எப்படி இருக்கும்? bx - ay = k. ஆக்சுவலாக நமக்கு தேவையான ஒரு லைனுக்கு ஏகப்பட்ட பெர்பெண்டிகுலர்ஸ் வரையலாம். எல்லா பெர்பெண்டிகுலருமே will be of this form. இப்போ எனக்கு k வேணும்னா அது எந்த பாயிண்ட் வழியாக போதோ அந்த பாயிண்ட் என்ன செய்யணும்? சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கேயோட வேல்யூ என்ன ஆயிரும்? bx1 - ay1 மாறிடும். ஆக்சுவலாக என்னோடய லைன் வந்து அதாவது அந்த பெர்பெண்டிகுலர் லைன் வந்து இதுதானே. இப்போ இதில் கேக்கு மேலே அதை போட்டிங்கன்னா அந்த லைன் ஈக்குவேஷன் வந்து அதாவது அந்த பெர்பெண்டிகுலர் பாசிங் த்ரூ x1, y1, அதாவது லைன் பாசிங் த்ரூ x1, y1 அண்ட் பெர்பெண்டிகுலர் டு திஸ் வில் பி ஆஃப் த ஃபார்ம் bx - ay = கேக்கு பதிலாக bx1 - ay1. விளங்குதா? அதாவது கெழுக்களை கோஎஃபிஷியன்ஸை மாற்றி போட்டு நடுவில் ஸ்கூலியை மாற்றிக்கணும். மாற்றிட்டு எக்ஸ் அந்த சைடு வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எக்ஸுக்கு x1ஐயும் ஒய்க்கு y1ஐயும் போட்டால் உனக்கு நார்மல் கிடைச்சிடும். ஸோ இது ஒரு ஷார்ட்கட். இப்போ நமக்கு இதனுடைய நார்மல் வேணும். இது வந்து டேஞ்சன்ட்னு தெரியும். ஸோ இந்த √3 தூக்கி எக்ஸ் கூட போடுங்க, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 தூக்கி ஒய் கூட போட்டுறோம். இங்கே நடுவில் ப்ளஸ்னால நான் மைனஸ் போட்டுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஆர்ஹெச்எஸில் எக்ஸுக்கு பதிலாக 1 போடணும், அப்புறம் ஒய்க்கு பதிலாக √3 போடணும். √3 - √3 0 தானே. ஸோ எனக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குதுன்னா x√3 - y = 0. இது தெரிஞ்சது தான். இது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன் பிள்ளைங்களா? ஏன்னா எவ்ரி நார்மல் என்ன நார்மல் டு அ சர்க்கிள் வில் டெஃபினெட்லி பாஸ் த்ரூ த சென்டர். இங்கே நம்மளுடைய சென்டர் வந்து 0, 0. அப்போ நிச்சயமாக அந்த பெர்பெண்டிகுலர் லைனுக்கு என்ன இருக்காது? அதனுடைய அந்த கான்ஸ்டன்ட்டுமே நமக்கு இருக்காது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? கேஏ கண்டுபிடிச்சிருக்க வேணாம், டைரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம்? 0ன்னு நம்ம போட்டிருக்கலாம். புரியுதா? புரியலையா? ஓகே. ஸோ என்னைக்காவும் இப்போ என்ன வந்துருச்சு? டேஞ்சன்ட்டும் வந்துருச்சு, நார்மல் வந்துருச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும்? இந்த முன்னாடி டாட்டாக போட்டிருக்கேன்ல அந்த ஏரியா இப்போ எனக்கு வேணும். இந்த ஏரியா இந்த டாட்டட் ஒன் வேணும். ஸோ ரெக்வயர்டு ஏரியா என்ன வரும்? ரெக்வயர்டு ஏரியா
நம்ம தான் பேர் கொடுத்துருக்கோம்ல, தட் இஸ் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஓபிபி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஓபிபி ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் வந்து பிபிடி. பிபிடி நம்ம ரெண்டையும் வந்து தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பேசிட்டோம், இந்த ட்ரையாங்கிளோட எங்கே இருக்குது, எபோவ் எக்ஸ் ஆக்சிஸ் கரெக்டாக 2 வெர்டிகல்குள்ளே இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலா வந்து இன்டெக்ரல் y/dx கரெக்டாக. எதுக்கு 1 போட்டிருக்கேன்னா இது வந்து நார்மல் வச்சு வரும், அடுத்தது வந்து என்ன வரும், டேஞ்சன்ட் வச்சு வரும். அந்த டேஞ்சன்ட்டோட ஒய் வந்து நம்ம என்ன செய்யலாம், y2 அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இப்போ இதனுடைய எல்லைகள் லிமிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், இது வந்து x = 0லேருந்து 1, இது என்னென்னு கேட்டால் 1லேருந்து √3. ஆனால் இது நம்ம இதை கண்டுபிடிக்கவே இல்லை. இந்த டேஞ்சன்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே கட் பண்ணுதுன்னு நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலை. ஓகே, இந்த வெர்டிகல் நமக்கு இன்னும் தெரியாது. ஸோ திஸ் we have to find out. எங்களுக்குள்ள செய்வோமா? எஸ், நீங்கள் செய்வோம். டேஞ்சன்ட், அந்த டேஞ்சன்ட்டோட பேர் என்ன, பிடி. டேஞ்சன்ட் பிடி மீட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ். எங்கே எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்ன, y = 0. அப்போ அந்த பிடி இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, டேஞ்சன்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் என்ன செய்யணும், y = 0 போடணும். போட்டால் என்ன வரும், x + y√3 = 4. இப்போ நீங்கள் yக்கு 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு x = 4ன்னு வந்துடும். ஓகேயா? அப்போ நமக்கு இந்த பாயிண்ட் கிட்டே என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் 4,0 புரியுதா? ஸோ இப்போ எனக்கு அந்த T பாயிண்ட் கிடச்சிருச்சு 4,0. அப்போ இந்த பாயிண்ட் வந்து 4,0 இருந்தால் இந்த லைன் வந்து x = 4. இப்போ எனக்கு லிமிட் சொல்லுங்கள், 1 to 4 அப்படின்ட்டு எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த லிமிட் வந்து 1 to 4. இப்போ நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு இதையும் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஏரியாவை கண்டுபிடிக்கணும். இதையும் தனித்தனியாகவும் செய்யலாம், இல்லை ஒரே ஸ்டெப்லேயே கூட என்ன செய்யலாம், நம்ம செஞ்சுட்டு போகலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். சரி, இப்போ வந்து இன்டெக்ரல் இது 0 to 1 y1. இந்த y1 எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் நார்மல். இந்த 1க்கு பதிலாக நீங்கள் n கூட போட்டுக்கலாம், இந்த 2க்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம், டேஞ்சன்ட்னு போட்டுக்கலாம். இப்போ நார்மல் ஈக்குவேஷன் இந்த இருக்குது. ஸோ இதில் y அந்த சைடு போச்சுன்னா x√3. இப்போ உள்ள என்ன வரும், x√3 அப்படின்னு போட்டு dx. இதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இன்டெக்ரல் 1 to 4. அடுத்து y டேஞ்சன்ட், டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன் இது. எனக்கு இதுலேருந்து என்ன வேணும், y தான் வேணும். I want y. இப்போ y வேணும் அப்படின்னு சொன்னால், ஸோ y × √3 = 4 - x. அப்போ y வேணும்னா தட் இஸ் 4 - x / √3. ஸோ இதை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ என்ன வருது, 4 - x / √3 × dx. ஓகேயா? ஸோ நம்ம இப்போ இதை நம்ம கோடு போட்டுருவோம். இப்போ இதில் இந்த √3 வந்து இந்த √3 நம்ம என்ன செய்யலாம், இன்டர்வலுக்கு வெளியே எடுத்துடலாம். இப்போ வெளியே எடுத்துட்டிங்கன்னா தட் இஸ் = √3 × இன்டெக்ரல் x from 0 to 1 dx ப்ளஸ் இதில் வந்து 1/√3 அப்படின்ட்டு வெளியே வரும். தட் இஸ் இன்டெக்ரல் ஃப்ரம் 1 to 4 உள்ளுக்குள்ளே வந்து 4 - x அப்படின்னு போட்டு dx அப்படின்னு வருது. இப்போ நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணணும். x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x²/2. இதோட லிமிட் வந்து 0 to 1, இது 1/√3. 4 இன்டெகிரேட் பண்ணால் 4x, x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா பவரில் 1 கூட்டி /2. தட் இஸ் ஃப்ரம் 1 to 4. கரெக்டாக? ஸோ இந்த 2ஐ நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இது √3/2 × x² ஃப்ரம் 0 to 1 ப்ளஸ் இல்லை எதுவும் அடிக்க முடியாது, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ 1/√3 × 4x - x²/2 ஃப்ரம் 1 to 4. இப்போ this is equal to √3/2 இப்போ நீங்கள் இது எக்ஸுக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அப்பர் லிமிட் 1, லோயர் லிமிட் வந்து 0. இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்டால் 1/√3. இதில் முதல்ல அப்பர் லிமிட் போடுங்க, போட்டிங்கன்னா நம்ம செட் ப்ராக்கெட் போடுறது நல்லது. ஸோ செட் ப்ராக்கெட் போட்டு அப்பர் லிமிட்டுக்கு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 4 × 4 - 4ஓட ஸ்கொயர்னா 16/2. இது வந்து அப்பர் லிமிட் போட்டது. இப்போ லோயர் லிமிட் இது வந்து 4 × 1 - 1/2. க்ளோஸ் த ப்ராக்கெட். ஸோ இங்கே 1 - 0னா 1 தான். ஸோ இஃப் யூ மல்டிப்ளை திஸ் இஸ் √3/2. அப்புறம் இது என்ன அப்படின்னு கேட்டால் திஸ் இஸ் 1/√3 ×
இது வந்து 16. அப்போது 16 minus 16/2 இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ -4 + 1/2 இது நம்ம அடித்தோம்னா இது 8 ஆகிடும். ஸோ மீதி என்ன வருது அப்படின்னு கேட்டால் this is √3/2 + 1/√3 into இது நம்பர் 16. இந்த -8 to -4 சொன்னால் -12. அப்போது 16 - 12 அப்படின்னு சொன்னால் 4. இந்த 4ஓட ப்ளஸ் 1/2. ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு √3/2 ப்ளஸ் இது நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 9/2ன்னு வரும். இப்போ 9/2 ஒரு √3. ஆக்சுவலாக நம்ம 9 எப்படி எழுதலாம்? 3 × 3ன்னு எழுதலாம். இந்த 3 எப்படி எழுதலாம்னா √3 × √3ன்னு எழுதலாம். அப்போ ஒரு √3 டிவைட் பண்ணும்போது மேலே என்ன வந்துடும்? 3√3 அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் √3/2 ப்ளஸ் 3√3/2 அப்படின்னு வரும். இது ஒரு √3/2, இது வந்து 3/2 √3. கரெக்டாக? அதாவது எல்சிஎம் நம்ம எடுத்தோம்னா 2 வரும். ஸோ மேலே வந்து 2 ஆட் பண்ணும்போது 4√3 இருக்கும். ஸோ திஸ் கேன் பி கேன்சல்டு. ஸோ we are getting the answer as 2√3 square units. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ரெக்வயர்ட் ஏரியா. புரியுதா? ஓகே, பாய்.